திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் உடன் எமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுக மதிமுக இடையே இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த நிலையில் தற்பொழுது மதிமுக இடையே என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது என்பது தொடர்பாக மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார். உடனே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க, எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க, திமுக என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு சொன்னதுக்கு பின்னாடி அது எவ்வளவு தொகுதிகள் என்னங்கிறத உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுக்குறோம். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தோம். இந்த தடவை கூடுதலாக தொகுதிகள் கேட்க இருக்கிறதா தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தீங்க. எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க, கூடுதலாக கேட்டிருக்கீங்க? அவங்க குறைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை. நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது கேட்டது எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறது ஃபைனல் ஆகும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது வர இருக்கீங்க? அன்னைக்கு ஃபைனல் ஆகிடுமா தொகுதி? அது மறுபடியும் தான் தெரியும். அன்றைக்கே ஃபைனல் ஆகுமாங்கிறது அல்லது இன்னொரு சிட்டிங்க்கு நாங்கள் வர வேண்டி இருக்கலாம். மாநிலங்களவை இடங்கள் தேர்தல் வரப்போகுது. திமுக 4 இடம் இருக்குது. அந்த இடத்துல மீண்டும் ஒரு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? ஆமாங்க, மாநிலங்களவைக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நேரடியாக வந்து அவர் மாநிலங்களவையிடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர் கடைசியாகத்தான் வந்து அவரும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இறுதியாகத்தான் அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் அவங்களோட கலந்துட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். நேற்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் வந்து இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வந்து வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு கூடுதல் கட்சிகள் வந்து புதுதாக நமக்கு வராங்க, அதனால் ஒரு தொகுதியை குறைச்சிக்கோங்க அப்படின்ற கோரிக்கை வந்து திமுக சார்பில் கேட்டிருக்காங்க. கூடுதலாக புதிய கட்சிகள் இணையும் பொழுது உங்களுக்கு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க இருக்கீங்க? இப்போ அதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ அது எதுவும் சொல்ல முடியாது. எந்த விதமான நெருடலும் இல்லை. நல்ல முறையாக சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு புதிதாக கட்சிகள் வந்துட்டுருக்கு. தேமுதிக வந்திருக்கு. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையமும் திமுகவில் சேர்ந்து போட்டியிட போகிறாங்க. அப்போ தொகுதிகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட்டணி இதுவே தொடருமா? எப்படி இருக்குது? கூட்டணி எங்களுக்கு தொடரும். வலது வெல்கம். அது கட்சிகள் வரணும். எங்களை நோக்கி வர்றாங்கனால இது வெற்றி கூட்டணிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் வர்றாங்க. அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. மாநிலங்களவையில் இந்த முறை ஒரு இடம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பேச்சுவார்த்தையில் முன்வைத்திருக்கிறார்கள். திமுக மதிமுக இடையே கூட்டணி என்பது தற்போது வரையிலும் உறுதியாக இருப்பதாகவும் எத்தனை கூட்டணி கட்சிகள் வந்தாலும் அது வெல்கம் என்ற தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுடன் செய்தியாளர் செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.